New Hope TV, your encounter with God. Baptism of the Father's love. பிதாவாகிய தேவனுடைய அன்பின் திருமுழுக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரே ஞான ஸ்நானம் தான் உண்டு என்று சொல்லுகிறது. எபேசியர் 4:5. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாருக்கும் ஒரே விசுவாசம், ஒன் ஃபெய்த், தட் இஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லுவாங்க ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம், எல்லா சாலையும் ரோமாபுரிக்கு தான் போகுது, எந்த சாலைனாலும் போகுது. அது மாதிரி கிடையாது. ஒரே விசுவாசம், ஃபெய்த் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரே ஞானஸ்நானம். ஒரே ஞானஸ்நானத்தில் 3 பார்ட்ஸ், அதை பற்றி தான் சொல்ல விரும்புகிறேன். பேப்டிசம் இஸ் ஒன். ஜீசஸ் பேப்டிசம், he didn't take 2 baptism or 3 baptism, 1 baptism. One baptism has got 3 parts. எல்லாருக்கும் ஒரே தேவனும் உண்டு. இது ரொம்ப முக்கியமான வசனம். இப்பொழுது அந்த ஹெட்லண்டுக்கு கர்த்தர் பேப்டிசம் ஆஃப் ஃபாதரை பற்றி அந்த பேப்டிசத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் பாகிஸ்தானில் ஊழியஞ்செய்கிறான்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பாகிஸ்தானில் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, அம்பாசடர் ஆஃப் லவ், அன்பின் தானாதிபதி என்று அவர்களே பட்டம் கொடுத்திருக்கிறார். ஃப்ரீ ஆக்சஸ். கர்த்தருக்குள்ளே கடைசி காலத்தில் நடக்கும் காரியங்கள். மத்தேயு 3:16. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. There are 3 parts in this baptism. The manifestation of the baptism of love will be expressed. We want to see the face of God, but we must know the character of God more than seeing the face. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதுன்னு புரிந்து கொள்ளணும். மனிதனுக்கு தெரிந்த அளவு மனித அன்பில் தேவ அன்பை நீங்கள் கணிக்க முடியாது. அது எல்லையெல்லாம் அன்பு. அந்த தேவ அன்பை ருசித்தவங்க இந்த உலகத்திலே சிலர் தான். ஒரு தந்தையின் அன்பை ருசித்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த தந்தையை கொடூரமான தந்தை இருந்ததுன்னா அன்புனா என்னன்னு தெரியாமலே போயிடும், கணிஞ்சு போயிடும். தேவ அன்பை புரிந்து கொள்வதே த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங். தேவன் காலத்தை கடந்தவர். நமக்கு தான் ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். ஃபார் காட் old and new are the same. He can go back in time or go forward in time. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயை தேவன் அனுப்புகிறார். எப்படி? மெய்ப்பனாகிய மாமனார்கிட்ட சம்பளம் இல்லாமல் குறைஞ்ச சாப்பிட்டு வளர்ந்த ஜெத்ரோட்டை வளர்ந்தவனுக்கு அவனை அனுப்பும்போது அவர் என்ன சொல்கிறார்னா, உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். I have made you as God, தேவனைப் போல பார்வோனுக்கு ஆக்கினேன் என்று யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, 2 காரியம் நம்ம புரிந்து கொள்ள. ஒன்று we have not understood the gifts of God. ஆண்டவர் எனக்கு சொன்னார், தேவனுடைய ஈவுகளை நாம் அறிந்து கொள்ளவில்லை. தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கோம். ரட்சிப்பு பெற்ற உடனே அடுத்தாப்பில் பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கோம். அதோடு நம்ம வாழ்க்கை நின்று போச்சு. ஆனால் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவோ இருக்கு. தேவன் திருச்சபைக்கு கிஃப்டை கொடுக்குறார். ஃபார் காட் so loved the world, he gave his only begotten son. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார், நான் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நேசிக்கிறேன்னா உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். பிதாவாகிய தேவன் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாரா, நம்ம ரொம்ப நேசிக்கிறாரா? நம்மளை தான் நேசிக்கிறார். என்ன வேர்ட் ஆஃப் காட் சொல்லுது? ஃபார் காட் so loved the world. அதனால தன்னுடைய சொந்த குமாரனை போன் விட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கும் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை 39 சவுக்கடி கொடுக்கும்போது தெரிஞ்சிருக்குமா தெரியாது இருக்குமா? உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா?
உங்கள் கண்ணு முன்னால் அவங்க சவுக்கை வச்சு அடிக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இது ஏன் செய்தார்? என்னுடைய ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரன், சர்வ வல்லமையுள்ள தேவன். நினச்சா அந்த ரோம சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வாங்கி விழுந்துருவாங்க. பண்ண முடியுமா? முடியாதா? 39 அடி வரை கொடுக்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனா என்ன மாதிரி இருதயம் அவருடைய அன்பு. நீங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு முந்தி எவ்வளோ பாடுகள் பட்டார்னு அதை நினச்சிங்கன்னா நீங்கள் படுற பாடு ஒன்றுமே இல்லை. என்னை வேலூர்லேருந்து 10 பேர் ஒரு லேடியை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த லேடிக்கு வயசு 32, கஸ்தூரி, பிளட் கேன்சர். கொண்டு வந்தோன்னு சொன்னாங்க, she studied MSc nursing but she had this problem of blood cancer. ஆண்டவர் சொன்னார், இதற்கு நான் பலனை தருகிறேன். ராத்திரி முழுதும் 2 சகோதரர்கள், ஒரு சகோதரன் இன்றைக்கி பார்த்தாருன்னா அடுத்த நாள் அடுத்த சகோதரன் பார்க்கலாம், 2 சகோதரன் ஊழியம் செய்கிறாங்க. அந்த பொண்ணை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வந்தாங்க. அது தலை நிமிர்ந்து உட்கார முடியல, ஸோ வீக், சாப்பிட்டே ரொம்ப நாள். ஆண்டவருடைய வல்லமை வச்சு இறங்கினோடனே அந்த எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு கவரில் ஆலயத்துக்கு காணிக்கை எழுதி கொடுத்து, பட் த லார்ட் டோல்ட் ஹர் டைம் இஸ் ஓவர், பட் ஐ டேக் அவுட் த பெயின், வலி எடுத்துடுறார், தூக்கத்தை கொடுத்துட்றார் அப்படின்னு போயிட்டாங்க. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை மாத்திரம்தான் கொடுத்தாருன்னு நினைக்காதுங்க, அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். எனக்கு ஆண்டவர் சொன்னது, இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நான் பெற்றுக்கொண்டது 28 டிஃப்ரெண்ட் கிஃப்ட்ஸ். ஆவியின் வரங்களை பற்றி சொல்ல, திருச்சபைக்கு அவர் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், 5 விதமான ஊழியத்தை திருச்சபை கொடுத்தார். நமக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். பைபிளில் ஏதாவது ஒன்று தருவேன்னு சொல்லியிருந்தா அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி அதை வாங்காமல் நான் விட மாட்டேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:18 சொல்கிறாரு, நெருப்பிலே புடமிடப்பட்ட தங்கம். லவோதிக்கேயா திருச்சபைக்கு சொல்கிறார், நீங்கள் ஏன்ட்ட வாங்க, நெருப்பிலே புடமிடப்பட்ட தங்கத்தை தரேன், வெண்வஸ்திரம் தரேன், உங்கள் கண்ணுக்கு கலிக்கம் போடுறேன். யாராவது கண்ணுக்கு கலிக்கம் போடுறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஏன்ட்ட அதை வந்து ஆண்டவரை நீங்கள் சொல்லியிருக்கீங்களே கலிக்கம் போடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணுக்கு கலிக்கம் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? நான் கண்ணுக்கு கலிக்கம் போடுங்கன்னு டெய்லி ப்ரே பண்ணிட்டுருக்கேன். இந்த கலிக்கம் போட்டுட்டால் எப்பொழுதாவது ஒரு நேரத்தில் தரிசனம் காண்றதில்ல, நினச்சா காணலாம். அதுதான் கலிக்கம், கீழையாத்தின் பிசின்தாய். கண்ணுக்கு கலிக்கம் போட்டால் சரீர பிரகாரமான கண்கள் ஆவிக்குரிய உலகத்தை காணும். ஆண்டவர் எனக்கு சொன்னார், முதல்ல ஆவிக்குரிய உலகம்தான் கண்ணால் கண்டும். நமக்கு தெரியாதது தேவனுக்குள் என்னெல்லாம் கொடுக்கக்கூடும்னு. ஃபார் காட் ஸோ லவ்ட் த வேர்ல்ட், ஜான் 3:16 சொல்லியிருக்கு, உலகத்தை அதிகமாக நேசித்ததுனால தன்னுடைய குமாரனே கொடுத்துட்டார். ரோமர் 8:32 சொல்லுது, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்கு தந்தருளினவர், அவரோடே கூட மற்ற எல்லா காரியங்களையும் அவர் கொடுக்காமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வசனம் சொல்லியிருக்கு. மகனே கொடுத்துட்டார், கொடுக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் திங்கை கொடுத்துட்டாரு. இனி எது கொடுத்தாலும் அது விலை குறைஞ்சது தான். ஒப்புக்கொள்கிறீங்களா? வசனமே சொல்லுது. வெண்வஸ்திரம், கண்களுக்கு கலிக்கம், ஜீவ கிரீடம், 5 கிரீடங்கள் இருக்குது, ஜீவ விருட்சத்தின் கனி, மறைவான மன்னா, விடிவள்ளி நட்சத்திரம், புதிய நாமம், வெள்ளைக்கல், இன்னும் ஒரு 200க்கு மேலே இருக்குது தருவேன்னு சொல்கிறது. உலகம் தரக்கூடாத சமாதானம், இதில் எதையுமே நம்ம வாங்கிக்கலாம். பைபிள் படிக்கும்போது, பைபிள் படிக்கிறது நல்லதுன்ட்டு படிக்காதுங்க. பைபிள்லேருந்து எதை நம்ம கிராப் பண்ணி எடுக்க முடியும், அதுலேருந்து எதை பிடுங்கி எடுக்க முடியும் அப்படிங்கிறது வைராக்கியத்தோடு எடுக்கும். ஒவ்வொரு ஆசீர்வாதம் 7 திருச்சபைக்கு சொன்ன சமயத்தில் அவர் சொன்னதெல்லாம் பரலோகத்தில் போய் தருவாருன்னு நினச்சிட்டு தான் நம்ம வாசிப்போம். பைபிளில் எழுதியிருக்கிறது எல்லாமே செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட போதனை. அதனால் வாசிக்கும்போது அதெல்லாம் பிற பார்த்துக்கலாம், பரலோகத்துக்கு போகும்போது பார்த்துக்கலாம், அது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் அப்படி இல்லை. பரலோகத்துக்கு போகும்போது அவர் கொடுக்குறத பூலோகத்தில் நாங்கள் ஏன் நமக்கு எழுதி தரணும்?
அதெல்லாம் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கும்போதே பெற்றுக்கொள்ளத்தான் அவர் எழுதி வச்சிருக்காரு. வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ ஓப்பன் பேங்க் வேர் யூ கேன் கோ அண்ட் ட்ரா எனிதிங் யூ வாண்ட் கேன் பி பிக்ட் அப் விச் த வேர்ட் ஆஃப் காட் ப்ராமிசஸ். அது ஒரு பெரிய வங்கி, அது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். அங்கே பேமெண்ட் கவுண்டர் கிடையாது, ஏன்னா எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் விசுவாசத்தோடு உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு ரட்சிப்பு கிடச்சோடனே சாட்டிஸ்ஃபைட், முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கிடச்சோடனே டங்ஸ் பேசுகிறது முடிச்சிட்டோம். நான் சொல்லித்தரேன், பைபிள் படிக்கும்போது எங்கேயாவது மைக்ராஸ்கோப் வச்சு பாருங்கள், எங்கேயாவது ஒரு வார்த்தை விட்டார்னா இதை தருவேன்னு அதை ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணி அதை வாங்குகிற வரைக்கும் விடக்கூடாது. அப்படி தானே? ரோம சேவகர்கள் 39 சவுக்கடிகளை இயேசுவின் முதுகில் கொடுத்தார்கள். அது ஒரு தளிம்பாயிற்று. இதை பற்றி ஹீலிங் இன் த அட்டோன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு மக்ராசன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் 1930 எழுதினார். ஜே மக்ராசன். கெனதேயன் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்துருக்கும்போது 2 பேர் பேசியிருந்தாங்க. ஹீலிங் இன் த அட்டோன்மெண்ட் அப்படின்னு மக்ராசன் ஒரு புக் எழுதியிருக்காரு அப்படின்னு பேசியிருந்தோடனே கெனதேயன் போயிட்டு அவர்கிட்ட, அந்த புக்கில் ஒரு காப்பி இருக்கா? 1930 எழுதுனது, அது யார்ட்டுமே காப்பி இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு காப்பி இருக்குது, அதை வாங்கி கெனதேயன் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ இ-புக், யூ கேன் டவுன்லோட் தட் இ-புக். ஹீலிங் இஸ் இன் த அட்டோன்மெண்ட். சிலுவையில் அவர் நம் பாவங்களை தூக்கி சுமந்தார். நம் பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவரை சிலுவையில், மரக்கட்ட சிலுவையில் படுக்க வச்ச போது விக்டர் ஞானராஜன் படுக்க வச்சிட்டான். அவரை சிலுவையில் அரைஞ்ச போது என் ஹார்ட் அட்டாக், என்னுடைய மற்ற ப்ராப்ளம் எல்லாத்தையும் அரைஞ்சிட்டாங்க. அவர் உயிரோடு எந்திரிச்ச போது இந்த ப்ராப்ளம்லாம் எந்திரிச்சேன். ப்ராப்ளம் இருக்குன்னு மருத்துவர் சொல்கிறாங்க, ப்ராப்ளம் இல்லைன்னு விசுவாசத்தில் நான் நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் சரியாகட்டும், நான் தடன்னு ஏறி ஓடி வரேன், அப்போ நான் விசுவாசிக்கிறேன் இல்லை, நான் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து நடக்கிறேன். விசுவாச வளர்ச்சியில் ஒரு பல லெவல் இருக்குது. ஒன்று ஸ்லேவ், அடுத்தது ஆர்ஃபன் ஸ்டேஜ், 3வது சர்வன்ட், ஃப்ரெண்ட், சன்ஸ், பிரைட். நம்ம ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டோடனே, ஆண்டவரே அவங்க சொல்கிறாங்க ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போகணுன்னு, அதனால் நான் அடிமை மாதிரி ஒப்பு கொடுக்குறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகிறது தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ஆண்டவரை ருசித்து பார்க்கணுன்னு, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கன்னு சொன்னது, பரலோகத்துக்கு போயா ருசித்து பார்க்க போகிறோம்? நம்ம இங்கே இருக்கும்போது தான் ருசித்து பார்க்கணும். நமக்கு என்ன டீச்சிங் பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு விசுவாசம் இல்லாதனால இதெல்லாம் நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவரை ருசித்து பார்க்கலாம், எல்லா ஏஞ்சல்ஸும் பாடுவாங்க, நீங்கள் அப்போ ருசிக்கலாம். இப்போ நீங்கள் அவரை பைபிளில் தான் படிக்கலாம், அவரை வாசிக்கலாம், வாசிக்கலாம், ஆனால் ருசிக்க முடியாது அப்படி சொல்லிட்டேன். நான் சொன்னேன், மாம்பழம் ருசிக்கிற மாதிரி உங்களை ருசித்து பார்க்கணும்ப்பா. அதை நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களில் நான் ருசித்து பார்க்க. ஏதாவது ஒன்று வேணும்னு நினச்சா போதும். சிக்னஸ் இஸ் நாட் ஃபிசிக்கல், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். நிறையா பேர் சிக்காக இருக்க காரணம், நாங்கள் சரீரத்தில் உணர்கிறோம், அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறோம். அப்படி கிடையாது. சேர்த்து வையுங்கள், பணம் உங்களுக்கு தங்கும், உலகம் சொல்லுகிறது. கொடுங்கள், கொடுக்கப்படும், ஆண்டவர் சொல்கிறாரு. உலகம் என்னெல்லாம் சொல்லுகிறது, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஆண்டவர் சொல்வார். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள்னு சொன்னால் நம்ம முடியுமா? எப்படி நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம், இத்தனை 1000 ரூபா கட்டணும் டிவிக்கு, அதை நான் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் காசு வந்தால் தானே சைன் பண்ண முடியும். காசு கையில் இருக்கா, இல்லாத போது சைன் பண்ணு. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசி. இதுதான் நம்ம பேப்டிசம் ஆஃப் லவ். அப்பா மேலே கொஞ்சமேனும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். இது யாக்கோபுக்கு நல்லா தெரியும். யாக்கோபு அவன் என்ன சொல்கிறான் சாப்டர் 1ல், அதாவது தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சந்தேகிக்கிறவன் நினைக்கக்கூடாது. எப்போ சந்தேகம் வரும்? பெற்றுக்கொண்டா நான் விசுவாசிக்கிறேன்,
அதை எப்படி பெற்றுக்கொள்ளாமல் விசுவாசிக்கிறது? ஆனாலும் ஆனாலும்னு போட்டாலே முந்தி சொன்னதெல்லாம் அடிபட்டுன்னு அர்த்தம். முந்தி என்ன சொல்லி இருக்கிறது? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் நிலுங்க, ஞானம் இருந்தா சாலமோன் ஞானி மாதிரி செல்வந்தம் கிடைக்கும். ஆனாலும்னு போட்டா இதுக்கு முந்தி சொன்னதெல்லாம் அடிபட்டு போச்சு. ஒரு கண்டிஷன் வருது. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். நல்ல உதாரணம் சொல்லியிருக்காரு. கடல்ல ஒரு பந்தை போட்டிங்கன்னா அது அப்படியே போகும். அதுக்கப்புறம் அலை அடிக்கும்போது மறுபடியும் அப்படியே வரும். அது ஆசிலேஷன், பெண்டுலம் ஆசிலேட் பண்ண மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையாவது அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் தான். ஆனால் நீ சந்தேகப்பட்டா ஒரு ஆனாலும் போட்டார். இஃப்னு போட்டாலே நோன்னு அர்த்தம். எதையாவது ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆனாலும் போட்டிருக்காரு அப்படின்னு. தட் இஸ் ஃபெய்த். காட் வில் பிளஸ் யூ. ரொம்ப ஆசீர்வதிப்பார். அதனால் எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் எனக்கு போவாஸை பற்றி சொன்னார். போவாஸ் வாஸ் எ யங் மேன். அவன் கெட்ட போகிற வந்திருக்க ரூத், சீஸ் அ விடோ, எ பேச்சுலர், மிராசுதார், நிலச்சுவான்தார், த ரிச்சஸ்ட் மேன், யங்கர் பர்சன். அவருக்கு என்ன பெண்ணு கிடைக்காதா? அங்கே ரூத் வந்திருக்கா, கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டு செத்து பஞ்சத்தில் அடிபட்டு எலும்பு தோல்மா வந்திருக்கா. அவளை கல்யாணம் பண்ணணுமானா வாட் இஸ் த லவ் ஆஃப் போவாஸ்? அந்த லவ்வுக்காக தான் அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த தியாகத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அதுக்கப்புறம் 2 காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஒன்று உலக பிரகாரமான தந்தை யாக்கோபு. அவனுக்கு யோசேப்பு ரொம்ப செல்லப்பட. யோசேப்புக்கு அங்கே மனாசே, எப்ராயிம் 2 பேர். மனாசே மூத்தவன், எப்ராயிம் 2வது. அவருக்கு சரீரப்பிரகாரமாக யாக்கோபுக்கு மூத்த பையன் இருக்கான். மூத்த பையனுக்கு 2 மடங்கு சொத்து கொடுக்கணும். ஆனால் யோசேப் மேலே யாக்கோபுக்கு ரொம்ப அன்பு. பலவர்ண ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. அவர் என்ன செய்கிறாரு? எனக்கு மூத்த மகனாக யோசேப்பு பிறக்கலை, அதனால் அவனுக்கு பிளெஸிங் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். மனாசே, எப்ராயிம் கண்ணு தெரில யாக்கோபுக்கு. அங்கே இது பண்ணுறாங்க. அப்போ யோசேப்பு ரைட் ஹேண்ட் சைடில் மனாசே, எப்ராயிம் வைக்கிறான். ரைட் ஹேண்ட் சைடில் வச்சா ஃபஸ்ட்டு பிளெஸிங், முதல் மகன் ஆயிடுவான். அவன் ஸ்பிரிச்சுவலாக உலக பிரகாரமாக பேக்காட்டம். உடனே யாக்கோபு என்ன செய்கிறான்? இது யாருப்பா? மனாசே. இது யாருப்பா? எப்ராயிம். சொல்கிறாரு, கையை தப்பாக வச்சுட்டேன். எப்படி இருக்கு? எப்ராயிமை ஃபஸ்ட் சன்னாக்குறேன், முதற்பலன்கள். ஆகவே இவருக்கு சரீரப்பிரகாரமாக பிறந்த முதற்பலன் மூத்த மகனுக்கு கிடைக்கிறத விட டபுள் போர்ஷன் யாருக்கு உண்டு? எப்ராயிம்க்கு. He has been spiritually baptized by the love because he had loved Joseph, and Ephraim has become, Manasseh is the elder, Ephraim has become. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறதுக்கும் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கும் வித்தியாசப்பார். கல்யாணம் பண்ண போகிறவங்க ஃபோட்டோ எங்கே வைப்பாங்க? எல்லோரும் மணிப்பர்ஸில். மணிப்பர்ஸ் தொலைஞ்சிடாமல் பார்த்துக்குவாங்க. ரூபா போனாலும் போது ஃபோட்டோ போயிருக்காங்க, மணிப்பர்ஸில் வைப்பாங்க. நம்ம ஆண்டவர் நம்ம எவ்வளோ நேசிக்கிறார் தெரியுமா? அவர் கையில் வரைஞ்சி வச்சா இங்கு அழிஞ்சு போயிருன்ட்டு செதுக்கி வச்சிருக்காருண்டு. 49 சிஸ்டர் வாசிங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49:16. இதோ உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு தமிழில் போட்டிருக்கு. ஆனால் ஒரிஜினல் பைபிளில் என் உள்ளங்கையில் உன்னை செதுக்கி வச்சிருக்கிறேன். என்கிரேவ்டு, உளி வச்சு செதுக்கி இருக்கேன்றார்.
குளிக்கும்போது நம்ம கையில் எதுவும் வரைஞ்சிருந்தோன்னா டெலிஃபோன் நம்பரை வச்சுருந்தோம்னா குளிக்க போயிடும். அதே இதை செதுக்குனா போகுமா? ஒரிஜினல் பைபிளில் உள்ளது ஏன் செதுக்கி வச்சுருக்கேன்னு போடலன்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரிஜினல் பைபிள் அப்படி தான் இருக்கேன். இங்கிலீஷ் பைபிள் இப்படி தான் இருக்கு, என்கிரேவ்டு. எவ்வளோ அன்புப்பா நம்ம மேலே. நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கார். நம்ம எல்லா விசுவாசிகளுடைய ஆல்பமே அவர் கைதான். நினைச்சார்னா இப்போ வந்திருக்கேன் தடவுற ஃபோனு, அதை மாதிரி தன் கையில் தடவினார்னா விக்டர் ஞானராஜ் வந்துடுவார். அதுக்கு தான் இப்போ தடவுற ஃபோன் வந்திருக்கு. ஓகே, கர்த்தர் அவ்வளவாய் நேசிக்கிறார். Let us understand the love of the Lord.